மொழிகளுக்கு இடையே சிறந்தே பிறந்த மொழி தமிழ் மொழி. தமிழன்னையை வணங்கி உங்கள் அனைவரின் முயற்சிக்கும் வெற்றி வாகை சூடும் விழா இந்த விருது விழா. இவ்விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த யுனிவர்சிட்டி ஆஃப் டொலாசா மெக்சிகோ கண்ட்ரி டைரக்டர் இந்தியா திரு கட்டபொம்மன் ஐயா அவர்களை இவ்விருது விழாவிற்கு வருக வருக என அனைவரின் பலத்த கைத்தட்டலோடு வரவேற்கின்றேன். கல்வி பணியில் பல்வேறு திறன்மிக்க ஆளுமைகளை உருவாக்கிய நமது சிறப்பு விருந்தினர் திரு பாலசுப்ரமணியன் காதர் முகைதீன் கல்லூரியின் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் ஹச்ஓடி ஓய்வு பெற்றவர். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஐயா அவர்களையும் பணிவன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். ஓய்வு பெற்ற வட்டார கல்வி அலுவலர் தஞ்சாவூர் திரு குமணன் ஐயா அவர்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்று இடைய வரவேற்புரையை முடிக்கின்றேன். யுனிவர்சிட்டி ஆஃப் டொலாசா மெக்சிகோ கண்ட்ரி இந்தியாவோட இயக்குனர் திரு கட்டபொம்மன் ஐயா அவர்களை சில வார்த்தைகள் பேச நம்முடைய வருகிறார். அனைவருக்கும் காலை வணக்கம். முதலில் 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவானது கிட்டத்தட்ட 2 மாதமாக இதற்கான பணிகள் மிக வேகமாக நடந்து திரு அட்வொகேட் சித்திரவேல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி பணி செய்கின்றார். எங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், மெக்சிகோவில் உள்ள தொலசா யூனிவர்சிட்டியுடைய பல்கலைக்கழகத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் விருதும், அதற்கு பின்னர் பல்வேறு துறைகளில் சாதனை செய்த மற்றவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது மற்ற நிகழ்வை போல் அல்ல, ஒரு நிர்வாக ரீதியாக நடைபெறுகின்ற ஒரு விருது விலங்கு விழா. ஒரு நடிகரையோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ இந்த மாதிரி யாருமே நம்ம கூப்பிட மாட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி மூலமாக நிர்வாக ரீதியாக நடைபெறுகின்ற ஒரு விழா. இந்த விழா ஆரம்பித்தவுடன் யாருமே நிற்கக்கூடாது, எங்களுடைய யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி. அதே மாதிரி நீங்கள் போகும் வரை அமைதி காத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வை பொறுத்தவரை முதலில் 45 நபர்களுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் சர்வதேச விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளை சாதனை படைத்தவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது முடிந்தவுடன் எங்களுடைய பிசிவிடி இந்தியா வெப்சைட்டுடைய இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணுறோம். அதில் நீங்கள் போனீங்கன்னா எங்களுடைய நிகழ்வு எல்லாமே அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கௌரவ டாக்டர் பட்டம் வாங்குறாங்க இல்லையா, அவங்க அப்புறம் ஆன்லைனில் போய் செக் பண்ணிக்கலாம் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றத. நீங்கள் அந்த ஆன்லைனில் போய்ட்டு வெரிஃபிகேஷன் பேஜில் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி யார் யார் 17 பேர் இன்றைக்கி வாங்குறாங்க. அந்த 17 பேருடைய லிஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் ஒட்டியிருக்கோம். ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் வந்துடும். நீங்கள் அதை வெரிஃபிகேஷனில் போய்ட்டு உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்காக அந்த விருது வாங்குறீங்க அப்படின்றது இன்றைக்கி இதாகிடும். 2027 அதை லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த நிகழ்வு முடிஞ்சுன்னா அது பண்ணுறோம். அது முடிந்தவுடன் உங்களுக்கு சொல்ல 17 பேருக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குகிறோம். அதை முடிச்சுட்டு நம்முடைய விழா நிறைவு செய்கிறோம். முடிந்தவுடன் அனைவருக்குமே மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதையும் தாங்கள் மனப்பூர்வமாக அறிந்துவிட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்கின்றேன். நன்றி, வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சர்வதேச விருதுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை சில வார்த்தைகள் பேச அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். குருவருளும் திருவருளும் முன்னிற்க இந்த அருமையான பல்கலைக்கழக விழாவிலே கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், சமூக ஆர்வலர்கள், அதேபோல கருத்து கேட்பவர்கள், உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருகை தந்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திறமை கல்வியை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. கல்வியை பெறுவது என்பது இப்போது காலத்தினுடைய கட்டாயமாகிவிட்டது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே
குருகுல கல்வியாக இருந்த கல்வி இன்று அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு நிலையை எட்டி பிடிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். அது உலகளாவிய அளவிலே இன்று பறந்து விரிந்திருக்கின்றது. நம்முடைய மாணவர்கள் திக்கட்டும் சென்று நம்முடைய பல்கலைக்கழகத்தில் மட்டுமல்ல, உலகளாவிய சிறப்பு பெற்ற பல பல்கலைக்கழகங்களிலே படித்து சிறப்பு பெற்று நம்முடைய நாட்டிற்கும் உலகிற்கும் அரும்பெரும் சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மெக்சிகோ நாட்டில் உள்ள அந்த தொலசா பல்கலைக்கழகம் உங்களில் சிறந்த ஆர்வலர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு சிறப்பான ஒரு பட்டங்களையும் பரிசுகளை வழங்கி அங்கீகரிக்கிறது என்று சொன்னால், இது ஏதோ ஒரு தாளில் எழுதப்பட்டுள்ள ஒரு தகவல் என்று நினைத்து கொள்ளாமல், இது இந்த பரிசில் பெறுவோர்களுக்கு, பட்டம் பெறுவோர்களுக்கு சிறந்த டானிக்காக அது அமைகிறது. மருத்துவரிடம் செல்லும் பொழுது, எனக்கு உடல் நலிந்திருக்கிறது, டானிக் வேண்டும் என்று சொல்லும் பொழுது மருத்துவர் அதற்கான ஒரு டானிக்கை பரிந்துரைப்பார். ஒரு சில நாட்களிலே உடல்நலம் தேறிவிடும். நம்மிடம் எவ்வளவோ திறமைகள் மண்டி கிடந்தும் அந்த திறமைகளை எல்லாம் வெளிக்கொணர முடியாத ஒரு சூழலிலே, மூலையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவற்றை உலகிற்கு அறிவிக்கக்கூடிய பட்டயமாகத்தான் இந்த பல்கலைக்கழகங்கள் வழங்கக்கூடிய நற்சான்றிதழ்கள் காரணமாக இருக்கின்றன. இவையெல்லாம் ஊக்கமாக, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக, அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு பன்மடங்கு திறமை வளரக்கூடியதாக அவற்றை மாற்றும் பொழுது நம்முடைய திறமை வளர்கிறது ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் நம்முடைய திறமையினால் வெளிப்படக்கூடிய புதிய புதிய கண்டுபிடிப்புகள், பொருள்கள் இந்த நாட்டிற்கு, இந்த உலகிற்கு பயன்படுகின்றன என்று நினைக்கும் பொழுது நம்மை விட இந்த மனித உடல் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு பலனை நாம் இந்த சூழ்நிலையிலே அனுபவிப்போம். உதாரணமாக, இந்த பல்கலைக்கழக பட்டங்கள் வழங்குவதற்கு முன்னதாக மேதகு அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரிலே சில சான்றிதழ்களை வழங்கி அதில் பயன்பெறுபவர்களை அழைத்து கௌரவிக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த பெயரில் எவ்வளவு அதி அற்புதமான சக்தி இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம் இந்தியர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அருமையான ஒரு சொற்றொடரை வழங்கினார். அதுதான் கனவு காணுங்கள் என்று. இந்த கனவு காணுங்கள் என்ற அந்த அற்புதமான வாசகம் நம்மில் அது பழைய செய்தியாக மாறியிருக்கலாம். ஆனால் கனவு காணுங்கள் என்று சொல்வதற்கு முன்னதாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எப்படி கனவு கண்டார்கள் என்பதை நாம் நினைக்கும் பொழுது எவ்வளவு உத்வேகம் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது மாதமோ மார்கழி மாதம், சற்று அதிகமாக உறக்கம் வரக்கூடிய ஒரு காலம். உறங்கி கொண்டிருக்கும் பொழுது கனவுகளுக்கு பஞ்சமில்லை. ஆனால் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அந்த கனவை சொல்லவில்லை. வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அதிகமான ஒரு சிந்தனை, நற்சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய கனவை காண சொன்னார். அவர் ராமேஸ்வரம் பள்ளியிலே படிக்கும் பொழுது, சிறுவனாக இருக்கும் பொழுதே மாலை நேரத்திலே கடற்கரையில் சென்று அங்கு பறவைகள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இந்த அலையோடு மோதி விளையாடி செல்வதை பார்த்தார். அவருக்குள் என்ன ஏற்பட்டது? நாம் சாமானிய மனிதர்கள், நாம் பார்த்தால் இந்த பறவை கூட்டத்தை பார்த்து ஒரு சில நிமிடங்களிலே தம்மை மறந்து அனுபவித்துவிட்டு சென்று விடுவோம். ஆனால் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு அந்த எண்ணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், பறவை இந்த அளவிற்கு மேலே இருந்து கீழே இறங்குகிறது, கீழே இருந்து மேலே ஏறுகிறது, இது எப்படி சாத்தியமாகிறது என்று அவர் அந்த ஒரு பெரிய கேள்வியை எழுப்பினார். அந்த கேள்விக்கான விடைதான் பிற்காலத்திலே அவர் ராக்கெட் டெக்னாலஜி என்பதை கண்டுபிடித்து
நம்முடைய அந்த உலகத்திலிருந்து பல்வேறு கோளங்களுக்கு அவர் ராக்கெட்டுகளை அனுப்பக்கூடிய அந்த அறிவை அவர் பெற்றார் என்று சொல்கின்ற பொழுது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு கனவை அவர் கண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நேரமின்மை காரணமாக சுருக்கமாக நான் பேச விரும்புகின்றேன். இரண்டாவதாக, அவரிடம் ஒரு நிருபர் கேள்விகள் எழுப்பினார். நீங்கள் இவ்வளவு மிகப்பெரிய சேவை செய்திருக்கிறீர்கள், இந்த சேவைகளிலேயே மிக முக்கியமானதாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், நான் ஒரு முறை ஒரு பள்ளியினுடைய விழாவுக்கு சென்ற பொழுது அங்கே ஊனமான மாணவர்கள் இருந்தார்கள். அந்த ஊனமான மாணவர்கள் அவர்கள் அணிந்திருந்த அந்த செயற்கை காலணியை நான் பார்த்தேன். சாதாரண மனிதர்களால் கூட அசைக்க முடியாத அளவிற்கு எடையுள்ளதாக இருந்தது. அந்த காலனி அந்த மாணவரை எவ்வளவு வாட்டி வதைத்தது என்பதை பார்த்த பொழுது நாம் கண்டுபிடிப்பில் இவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த பொழுதும் எனக்கு நிறைவாக இல்லை. இதற்கான ஒரு வடிகாலை கண்டுபிடிக்க நினைத்தேன். அதன் விளைவாகத்தான் மிக மிக மெல்லியதாக இருக்கக்கூடிய ஒரு 400 கிராம் எடையுள்ள ஒரு புதிய ஒரு கால் அடி கண்டுபிடித்தேன். அதுவே நான் கண்டுபிடித்ததிலே மிகச் சிறந்ததான கண்டுபிடிப்பு என்று கூறினார். இன்று அப்துல் கலாம் பெயரிலே அந்த காலணிகளை அணிந்து செல்லக்கூடிய எண்ணற்ற நடக்க முடியாத கால்களை இழந்த ஊனமுற்றவர்கள் இன்று அவரை நினைத்து பார்க்கிறார்கள். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று நினைக்கும் பொழுது ஊனமுற்றவர்களாலும் கூட அந்த ஊனத்தை மறந்து இந்த சமுதாயத்திற்கு சேவையாற்ற முடியும், இந்த நாட்டில் நாம் ஒரு பிரஜை என்று வாழ முடியும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அவர் கண்டுபிடிப்புகளிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக அவர் கருதியிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, நாம் அனைவரும் அதைத்தான் நாம் பாராட்டுகின்றோம். அதுபோன்று நீங்கள் எவ்வளவு டேலண்டடாக இருந்தாலும் அந்த டேலண்ட்டை மற்றவர்கள் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் அது அனைத்தும் எப்படி தண்ணீரில் எழுதிய எழுத்து போல மாறிவிடும். உங்களுடைய டேலண்ட்டை, உங்களுடைய திறமையை வெளிக்கொணர வேண்டும் என்று சொன்னால் 4 பேர் பாராட்ட வேண்டும். அந்த 4 பேர் பாராட்டக்கூடிய பணியைத்தான் இந்த பல்கலைக்கழகங்கள் செய்கின்றன. உங்களை தேர்ந்தெடுத்து ஒரு பொது மேடையிலே கௌரவிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சிந்தனை எழுகின்றது? நாம் இதே போன்று ஒரு நிலையை அடைய வேண்டும். அதை உங்கள் கடையிலேயோ உங்கள் இல்லத்திலேயோ அதை மாற்றி வைத்திருக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்பட வேண்டும். அந்த புத்துணர்ச்சியே உங்களை நட நட மேலும் நட என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை ஊக்கப்படுத்தக்கூடியதாக அது அமைந்திருக்கும். அதுபோன்ற ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும். ரயில் பெட்டியை வாடகைக்கு எடுத்து அதில் விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்கினார் தாமஸ் ஆல்வா எடிசன். திடீரென ஒரு நாள் அந்த ரயில் பெட்டி பற்றி எரிந்தது. கண்டுபிடிப்புகளெல்லாம் காணாமல் போய்விட்டன. ஆனால் அதனால் அவர் மனம் தளரவில்லை. அந்த கண்டுபிடிப்புகளெல்லாம் தன்னுடைய மனதிலே ஆழ பதிய வைத்த காரணத்தினால் 1000க்கும் மேற்பட்ட புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து இந்த உலகத்தை வாழ வைத்தார் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய டேலண்ட், தன்னம்பிக்கை, அவருடைய திறமையை நாம் மெச்சுகின்றோம். இந்த மனித குலம் இருக்கும் காலம் வரையிலும் அவற்றையெல்லாம் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இது போன்ற ஒரு சூழலை நாம் பார்க்கும் பொழுது நம்மிடம் எவ்வளவோ திறமைகள் மண்டி கிடக்கின்றன. ஒவ்வொருவரிடமும் ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை வெளிக்கொணர்வதற்கான காரணிகள் இல்லை என்று சொல்கின்ற பொழுது அந்த பற்றாக்குறையை தீர்ப்பதற்காகத்தான் இது போன்ற பல்கலைக்கழகங்கள் முன்வந்திருக்கின்றன. இது போன்ற பல்கலைக்கழகங்கள் உங்களை முன்னிறுத்தி அழகு பார்க்கின்றன. அதுபோன்று இதே போன்று பல சூழ்நிலைகளை நாம் இங்கே பார்க்கின்றோம். உதாரணமாக முதல்ல கல்வி அறிவு பெறாதவர் தான் காமராஜர். அவரை கல்விக்கண் கொடுத்த காமராஜர் என்று நாம் சொல்லுகின்றோம். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினார். அந்த பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்துவதற்கு ஒரு கல்வி அறிவே இல்லாத ஒரு 6ஆம் வகுப்பு வரை படித்த ஒருவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக மாறி ஒரு சமயத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே அவர் சுற்றுப்பயணத்தில் இருந்த பொழுது பனைமர காடுகள், அந்த பனைமர காடுகளிலே சிறுவர்கள் ஆங்காங்கே மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள்.
காரை உடனே நிறுத்தச் சொன்ன காமராஜர் இறங்கி சென்று அந்த மாணவர்களிடம் கேட்டார், ஏப்பா இந்த வேலை செய்கிறீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லையா என்று. நான் பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் என்னுடைய அப்பா அம்மா வேலைக்கு செல்ல முடியாது, அவர்கள் அன்றாடம் பணி செய்தால்தான் எங்கள் வீட்டில் நான் கஞ்சி குடிக்க முடியும் என்று அந்த மாணவர்கள் சொன்னார்கள். ஆக கல்வி கற்பதற்கு தடையாக உணவு இருக்கின்றது என்று நினைத்த காமராஜர் ஒருவேளை உணவாவது இந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலையில்தான் மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். மதிய உணவு திட்டம் என்பது இதற்கு முன்னாலேயே உள்ள அரசு கொண்டு வந்து அது தோல்வி அடைந்து விட்டது. காரணம் பொருளாதார பற்றாக்குறை. வெறும் 300 கோடியை மட்டுமே வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டை போட்ட காமராஜர் எவ்வாறு இந்த பல்லாயிரக்கணக்கான அந்த மாணவர்களுக்கு உணவிட முடியும்? அப்பொழுதுதான் அவர் நினைத்தார், எத்தனையோ மிக சிறந்த செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே கையேந்துவோம், படிப்பதற்காக கையேந்துவோம், கல்வியை கொடுப்பதற்காக கையேந்துவோம் என்று அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையை வழங்கிய காரணத்தினால் தமிழகம் முழுவதும் இந்த செல்வந்தர்கள் தாமே முன்வந்து பொருள்களை வாரி வாரி கொடுத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பிற்காலத்திலே பார்க்கின்றோம். இந்த தமிழக வளர்ச்சி குழுமம் என்ற ஒரு குழுமம் தமிழ்நாட்டிலே உருவாகி பள்ளி வளர்ச்சி கழகம், பள்ளி வளர்ச்சி குழு என்று ஒரு நிலை ஏற்பட்டு பிற்காலத்திலே எங்கு பார்த்தாலும் வசதி படைத்தவர்களெல்லாம் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு ஏதாவது நன்கொடையை வழங்க வேண்டும், ஏதாவது பொருளை காணிக்கையாக கொடுக்க வேண்டும், அல்லது இருக்கைகளை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். மதிய உணவு திட்டம் வெற்றிகரமாக தமிழகத்திலே செயல்பட்டது. ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் மாணவன் என்ன நினைத்தான், தன்னுடைய புத்தக பையிலே அவன் ஒரு தட்டை எடுத்து சென்றான். மதியம் நிச்சயமாக நல்ல உணவு கிடைக்கும், அந்த நல்ல உணவு கிடைத்தால் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெருகும், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெருகினால் நாம் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் நினைத்தார்கள். பள்ளிக்கூடத்திலே டிராப் அவுட் குறைய ஆரம்பித்தது. எல்லோரும் கல்விக்கூடத்துக்கு வந்தார்கள். அதனால்தான் காமராஜர் தான் படிக்காமல் இருந்தாலும் தன்னை சார்ந்தவர்கள், தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தன்னுடைய நாட்டை சார்ந்தவர்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்தார். இன்று ஊர்தோறும் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் அது காமராஜருடைய கனவு. அதே போன்ற கனவை நீங்கள் உங்களுடைய காலத்திலே உருவாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் வாழ்வது நீங்கள் அல்ல, நாம் வாழ்வது ஒரு முறைதான். அந்த ஒரு முறை வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தன்னிடம் என்ன இருக்கின்றது, என்ன ஆற்றல் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அந்த ஆற்றலை வெளிக்கொணர வேண்டும். உதாரணமாக இப்போ நம்மளுடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை ஒன்று மருத்துவத்துறையிலே படிக்க வைக்க வேண்டும், அல்லது பொறியியல் துறையிலே படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வெளிநாட்டில் அப்படி இல்லை. ஜெர்மனி எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெர்மனியிலே ஒரு பெற்றோர் தன்னுடைய 4 மாத குழந்தையை கடற்கரை ஓரம் எடுத்து சென்று இடுப்பளவு நீரிலே அந்த பிள்ளையை மிதக்க விட்டு நீச்சல் கற்றுக் கொடுத்தார். அந்த நீச்சல் கற்றுக் கொடுத்தவருடைய திறமையை பாருங்கள். பிற்காலத்திலே அவர் வீரமங்கையாக, மிகச்சிறந்த நீச்சல் வீராங்கனையாக மாற முடிந்தது என்று சொன்னால், யாரிடம் என்ன திறமை மண்டி கிடக்கிறதோ அந்த திறமையை வெளிக்கொணர வேண்டும். அந்த வெளிக்கொணரக்கூடிய ஆற்றலை இது போன்ற கல்விக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள் உருவாக்கி நமக்கு மிகச்சிறந்த பணியை ஆற்றுகின்றன. அந்த ஆற்றக்கூடிய இந்த பணியை பாராட்டுவோம், நாமும் வளருவோம், நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களை வளரச் செய்வோம். இது போன்ற புதிய புதிய ஒரு டேலண்ட், தன்னம்பிக்கையை வளர்த்து, திறமையை வளர்த்து, அதன் மூலம் இந்த உலகத்திற்கு நாமும் நம்மால் இயன்றதை செய்துவிட்டு இந்த மறைய வேண்டும். ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ மறைந்தோம் என்று இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம். ஆனால் ஒரு சாதனையாளராக மாற வேண்டும். அந்த சாதனை நாம் மறைந்து விட்டாலும், நம்முடைய சூழ உடம்பு மறைந்து விட்டாலும், நம்முடைய பெயரை பலகாலம் இந்த சமுதாயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மால் ஏதாவது கொடுக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு வழங்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நாம் பின்தங்கிய நாடாக, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாக,
பலகாலம் இருக்க வேண்டியதில்லை, வளர்ந்த நாடாக மாறி இன்று உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்க முடியும் என்ற நிலையிலே சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி பட்டம் பெறுபவர்களையும் பரிசில் பெறுபவர்களையும் பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். துவரங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு செல்லத்துறை ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இனிதே நடைபெறும் டோலசா பல்கலைக்கழகத்தின் வாயிலாக வழங்கப்பட இருக்கும் டாக்டரேட் விருது, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது, இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா சித்திரவேல் சார் அவர்களுக்கும், கட்டபொம்மன் சார் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் குமரன் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் விருது பெற இருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விருது ஒரு சாதாரண விருதல்ல. நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. நாம் இந்த விருதை பெற்று சும்மா இருந்து விடக்கூடாது. இதற்கு பின்பு நம்மளுடைய செயல்கள் வந்து மிகச்சிறப்பாக அமைய வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு முட்டுக்கட்டை ஏற்படலாம். அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு நாம் செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எந்த தொழில் செய்தாலும், எந்த செயல்கள் செய்தாலும், எந்த பணிகள் செய்தாலும் அதில் சிறந்து விளங்க முடியும். இப்போ டாக்டர் அப்துல் கலாம் அவர்களோட விருது வாங்க போகிறீங்க. இப்போ இதில் அவர் வந்து கருணை, அன்பு, முயற்சி இதுக்கு சொந்தக்காரர். விடாமுயற்சி இருக்கணும். எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு விடாமுயற்சி இருக்கணும். பல்வேறு சோதனைகளை கடந்த பிறகு தான் நம்ம சாதனையை படைக்க முடியும். அதே போல் வருங்காலத்தில் வந்து நீண்ட காலத்திற்கு நம் செயல்கள் அது மனதில் நிற்க வேண்டும். அது பெயர் சொல்ல வேண்டும் என்றால் சொல்வார்கள், விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அதுபோல தான் நம் மறைவிற்கு பின்பு கூட நம் செய்த செயல்கள் வந்து பல்வேறு நபர்களாலும் பல்வேறு சூழ்நிலைகளிலும் பாராட்டப்படுகின்றன. அதுபோல தான் ஒவ்வொருவரும் தம் பணியை சிறப்பாக செய்து முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் நம்மளுடைய செயல்கள் வந்து இன்னும் பல நபர்கள், பல மனிதர்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நாம் அமைய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய செயல்களால் மற்றவர்களும் தூண்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு அது கிடைக்கும். அது வருங்காலத்தில் இதோடு நின்று விடாமல் உங்கள் செயல்களை செவ்வனே செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல விருது பெற இருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி பணியை சிறப்பாக செய்து ஓய்வு பெற்ற திரு குமரன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர் தற்போது உங்கள் முன் உரையாற்ற இருக்கிறார். அன்பார்ந்த சாதனையாளர்களே, விருது பெறுகிற சாதனையாளர்களே, எனக்கு முன்னால் இங்கே வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அறிவார்ந்த பெரியோர்களே, இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, விருது பெறுகிற குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் வணக்கத்தையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இங்கே பல்கலைக்கழகம் வழங்கக்கூடிய அந்த டோலோசா பல்கலைக்கழகம்
வழங்கக்கூடிய பட்டத்தை பெற இருக்கிற அன்பிற்குரியவர்களுக்கு முதலிலே என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பேசும் பொழுது கல்வி வல்லர், கல்வி கண் திறந்த காமராஜரை பற்றி குறிப்பிட்டார்கள். அதற்கு பிறகு நம்முடைய அன்பிற்குரிய துவரங்குறிச்சி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் அந்த கல்வியின் சாதனைகளை பற்றி குறிப்பிட்டார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இப்படி ஒரு பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்கிற பொழுது அவர் தமிழ்நாட்டில் உள்ள அந்த பட்டம் பெறுகிற மாணவர்களை பார்த்து கேட்டார், இந்த பட்டம் எதற்கு? காட்டி கழித்திடவா, பாராட்டு பெற்றிடவா? இந்த பட்டம், நீங்கள் பெறுகிற பட்டம் இந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும். அது வெறுமனே ஒரு பாராட்டு பத்திரமாக காட்டி கழித்திடும் ஒரு ஆதாரமாக இருந்துவிடக்கூடாது என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதே அறிஞர் அண்ணா அவர்கள்தான் டெல்லியினுடைய பாராளுமன்றத்திலே அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் அந்தந்த மாநிலத்தை பற்றி சொல்வதற்கு ஒரு நிமிட வாய்ப்பை வழங்கிய பொழுது அண்ணா அவர்கள் எழுந்தார்கள். ஒரு நிமிடத்திலே ஒரு மாநிலத்தை பற்றி எப்படி சொல்லிவிட முடியும் என்று நமக்கெல்லாம் தோன்றுகிறது. ஆனால் எதிர்க்கட்சி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த மேலவையிலே வழங்கப்பட்ட மணித்துளியானது ஒரு நிமிடத்தில் உங்களுடைய மாநிலத்தை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அண்ணா எழுந்து, ஐ ஆம் ஃப்ரம் மெட்ராஸ், ஐ ஆம் சாரி டு சே I am prevented to call my state Tamil Nadu. My state is industrially nil, economically dull, educationally nil, but culturally well என்று சொன்னார்கள். ஆகவே அந்த ஒரு நிமிடத்தை படம் பிடித்து காட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களை உருவாக்குவதுதான் இந்த பல்கலைக்கழகம். இன்னும் சொல்ல போனால் அவர் சென்னை பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய எம்ஏ எக்கனாமிக்ஸ் பட்டத்தை எழுதுகிற பொழுது தன்னுடைய நண்பர், அவரோடு கூட படித்த மாணவர் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த மாணவருக்காக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த தேர்வையே தான் எழுதாமல் புறக்கணித்தார். மறுபடி மீண்டும் அவர் அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த பச்சையப்பன் கோயிலில் படிக்கிற பொழுது அந்த தேர்வை எழுதுகிறார். மாநிலத்திலேயே முதல் மாணவராக எம்ஏ பொருளாதாரத்தில் தேர்வு வருகிறார். அவருடைய பரீட்சை விடாய்த்தாள், அந்த தேர்வுத்தாள், அந்த ஆன்சர் சீட் இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்திலே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அவர் எழுதுகிறார், ஒரு கொட்டேஷனை எழுதுகிறார், பொருளாதாரத்திலே ஒரு கொட்டேஷனை எழுதி அவர் சொல்கிறார், இட் இஸ் ரெஃபர் பை ப்ரொஃபசர் சிங்கோ என்று எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய கருத்தை எழுதி அதை இன்வெர்டட் கமாவிலே போட்டு ரெஃபர் பை ப்ரொஃபசர், எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர் டாக்டர் சிங்கோ என்று எழுதியிருந்தார். அந்த பேப்பரை திருத்திய அவருக்கு பாடம் நடத்திய அந்த பேராசிரியர் அண்ணா அவர்களை பார்த்து கேட்டார், இப்படி எழுதியிருக்கிறீர்களே, இந்த பேராசிரியர் எங்கே இருக்கிறார்? அவர் எழுதிய புத்தகம் எது என்று கேட்டார்கள். அப்பொழுது அண்ணா சொன்னார், அது அப்படி ஒரு பேராசிரியரே இல்லை, அது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து என்று போட்டால் நீங்கள் மதிப்பெண் வழங்க மாட்டீர்கள் என்பதற்காகத்தான் நான் அப்படி ஒரு கற்பனையாக பேராசிரியர் பெயரை எழுதினேன் என்று பதிலளித்தார்கள். அவருக்கு பியூசியிலே பாடம் நடத்துகிற பொழுது அந்த வகுப்பாசிரியர், நாம் எல்லாருமே ஒரு மெத்தடை படிக்கிறோம், ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கோம். வகுப்பாசிரியர் என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த போர்டிலே ஒரு எஸ்ஸே எழுதி போடுவார். அதை நாம் மனப்பாடம் செய்வோம், அதை அப்படியே பேப்பரில் எழுதுவோம். அதை 10 முறை அவர் திருத்தி நம்ம எழுத சொல்லி திருத்தி தான் நாம் படிக்கக்கூடிய முறையாக இருந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் படிக்கிற பொழுது அவர் அந்த வகுப்பாசிரியர் எழுதி போட்டு அந்த ஆங்கில கட்டுரையை அவர் அந்த எஸ்ஸையே படிக்கலை. அவர் அதை மனப்பாடம் செய்யாமல் அந்த கட்டுரை இவரையே சொந்தமாக அந்த விடைத்தாளிலே எழுதுகிற பொழுது அந்த ஆசிரியர் இவன் மேல் கடுமையாக கோவப்பட்டு, ஏன் நான் எழுதி போட்டால் நீங்கள் படிக்க மாட்டீங்களா? நீங்கள் அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் புத்திசாலியா? நீங்கள் நான் எழுதி போட்டதை எல்லாரும் படிக்கிறேன், நீ படிக்க மாட்டியா என்று அவரை பேசுகிறார். அண்ணா பதில் சொல்லவில்லை. பிறகு
தேர்வு முடிவுகள் வந்துகிற பொழுது அந்த பேராசிரியர் எதுக்கே வருகிறார். அண்ணா அவர்களை பார்த்து அந்த பொதுமுக வகுப்பில் இருந்த அந்த ஆசிரியர் சொல்கிறார், அவரை தட்டி கொடுத்து, மிக அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள், மிக அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள் அந்த எஸ்ஸையை, என்னால் இந்த மாதிரி எழுத முடியாது, உண்மையிலே நான் உங்களை பாராட்டுகிறேன் என்று பாராட்டு பெற்றவர் தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது பல்கலைக்கழகம் தொடர்புடைய விருது வழங்கக்கூடிய விழா. அண்ணா அவர்களே மிகப்பெரிய பல்கலைக்கழகம். ஏல் பல்கலைக்கழகத்தை போகிறார். அங்கே போகிற பொழுது இவருடைய தோற்றத்தை பார்த்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏல் பல்கலைக்கழக மாணவர்கள் இவருடைய தோற்றத்தை பார்த்து இவர் என்ன பண்ணுறாங்க, அண்டர் எஸ்டிமேட் செய்கிறார்கள். இவருடைய ஆங்கில புலமையை பார்த்து அண்டர் எஸ்டிமேட் செய்கிறார்கள். அப்பொழுது இவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏபிசிடி என்கிற 4 எழுத்து இல்லாமல் உங்களால் 100 வார்த்தைகளை சொல்ல முடியுமா என்று சொல்லுகிறார். உடனே அண்ணா அவர்கள் சரி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்டார்ட் 1 2 3 யூ ஸ்டார்ட் 1 2 3 என்று சொல்கிறார். 99 என்று அந்த மாணவர்கள் சொல்கிறார்கள். இவர் படிக்கட்டிலிருந்து இறங்கி கொண்டே இருக்கிறார். 99 என்று சொன்னவன் ஸ்டாப் என்று சொல்லிவிட்டு அப்பொழுது சொன்னார், ஐ கம்ப்ளீட்டட் 100 வேர்ட்ஸ் வித்தவுட் ஏபிசிடி லெட்டர்ஸ் என்று சொன்னார். அப்பொழுதுதான் 99 வருகிற வரையில் இது ஏபிசிடி என்கிற ஆங்கில வார்த்தைகளே வரவில்லை, 100ல் தான் டி வருகிறது அப்படிங்கிறது அந்த மாணவர்களுக்கே தெரிந்து வியந்து போனார்கள். இன்னொன்று, லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு. அந்த மாநாட்டிலே அந்த எல்லாரும் எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய புலமை வாழ்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணாவும் போயிருந்தார். அப்பொழுது 2 வார்த்தைகளை பற்றி ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் அங்கே நடைபெறுகிறது. என்ன தெரியுமா? ஒன்று ஃபினிஷ்டு, இன்னொன்று கம்ப்ளீட். இந்த 2 வார்த்தைக்கும் வேறு அதிகமான வித்தியாசம் இல்லை. 2 வார்த்தைகளும் ஃபினிஷ்டு என்பதும் கம்ப்ளீட் என்பதும் ஒன்று தான் என்று அங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணி வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா அவர்கள் மேடை ஏறினார். எல்லாரும் சொல்லிவிட்டார்கள், 2ம் இட் இஸ் சேம், 2ம் ஒன்று தான் என்று பேசுகிறார்கள். அண்ணா எந்திரித்தார். எந்திரித்து மேடையில் ஏறினார். மேடையில் ஏறி அவர் சொன்னார், ஒருவன் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டால் இட் இஸ் கம்ப்ளீட் என்று சொன்னார். அதே அந்த நபர், ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவனை லைஃப் கம்ப்ளீட். அதே நபர் தன்னுடைய மனைவியிடத்தில் வேறொரு பொண்ணோடு அவனை அந்த மனைவி பார்த்து விட்டால் பினிஷ்டு, கம்ப்ளீட்லி பினிஷ்டு என்று சொன்னார். ஆகவே அந்த மாதிரி மிகப்பெரிய ஆற்றலாளர்களை தந்த மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதனால தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய அன்பிற்குரிய அந்த கோஆர்டினேட்டர் சித்திரவேல் என்னுடைய மாணவர். அவர் மட்டுமல்ல, பல மாணவர்கள் என்னிடத்திலே படித்திருக்கிறார்கள். இங்கே என்னுடைய மனைவி அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு மிடில் ஸ்கூலுடைய ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர். என்னுடைய தந்தை ஒரு ஆசிரியை, என்னுடைய தாய் ஒரு ஆசிரியர், என்னுடைய தம்பி சகோதரர்கள் எல்லாருமே ஆசிரியர். இது இந்த ஒரு தொழிலை ஆசிரிய பணியே அறப்பணி என்கின்ற ஒரு தத்துவத்தை இந்த நாடு பெற்றிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆசிரிய பணி அறப்பணி மற்றதெல்லாம் மரப்பணி என்று சொல்லுகிற சூழ்நிலையிலே நம்முடைய ஆசிரியர் செல்லத்துறவர்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் கூட ஆசிரியர்கள் இருந்த காலம் போய் இன்றைக்கு எது கூட இருக்கிறாங்கன்னு சொன்னால் சிஸ்டத்து கூட உட்காந்துருக்காங்க. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடைவெளி அதிகரித்திருக்கிறது. 2 வேலையை பண்ணுறாங்க இன்றைக்கி ஆசிரியர்கள். என்ன தெரியுமா? ஒன்று டவுன்லோட் அப்லோட், டவுன்லோடு பண்ணு, அப்லோடு பண்ணு, 2 விஷயங்கள். ஆகவே இன்னைக்கு என்ன சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை என்னன்னு சொன்னாக்க டிஜிட்டல் என்று சொல்லி அவர்களுக்கு ஆசிரியர்கள் மாணவர்களோட இருக்க முடியாத சூழ்நிலையில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த இடைவெளி தான் மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்காத தாக்கக்கூடிய நிலைமைகள் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா 1லேருந்து 8வது வரையிலையும் பாஸ் போடுறேன்னு சொன்னான் ஒரு ஸ்டேஜ், பிறகு 9வதுலேயும் பாஸ் போடுறேன்னு சொன்னான், பிறகு கொரோனா வந்த பிறகு 10வதுலேயும் பாஸ் போடுறேன்னு சொன்னாங்க. ஆகவே என்னன்னு சொன்னால் ஆசிரியர்கள் இல்லாமலே நான் பாஸ் பண்ணலாங்கிற ஒரு மனநிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அதனாலே ஆசிரியர்கள் மேலே மரியாதை மதிப்பும் குறைந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வி முறை. ஏன் நான் உங்களுடைய அட்வொகேட் வழக்கறிஞர் சித்திராவேலை பார்த்து சொன்னேன் என்று சொன்னால், அவரை போல பல்வேறு மாணவர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அவர்
+2 வரலையும் எங்களுடைய மாணவர், அவருடைய அண்ணன் எல்லாருமே என்னுடைய மாணவர்கள். இன்னைக்கு மிகப்பெரிய நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்வார்கள் அல்லவா, ஆசிரியர் என்பவர் ஏணிப்படி அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு பார்ப்போம். மாணவர்கள் வருகிற பொழுது, சார் நான் அப்படி இருக்கேன், நான் லாயராக இருக்கேன், நான் டாக்டராக இருக்கேன், என்ன தெரியுதா சார் என்று பார்க்கிற பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு எதுலையுமே உங்களுக்கு இருக்காது. சார் நான் ஹெல்ப்பில் இருக்கேன், எனக்கு 2 லட்சம் சம்பளம், வெரி குட் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குற மனப்பான்மை யாருக்கு வரும் என்று சொன்னால், இந்த பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வரும். மற்றவெல்லாம் பாட்டில் பொறாமைப்படுகிற மனப்பான்மை தான் வருமே தவிர நல்லாடுறா எப்படா அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டுகிற மனப்பான்மை படைத்தவர்கள் யார் என்று சொன்னால் நம்முடைய குரு. அதனால தான் மாதா பிதா குரு அப்படின்னு சொல்ல கடைசியாக தெய்வத்தை கடைசியாக கொண்டு போய் வச்சான். அதனால தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள், மலைவாலை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போயேன் புதல்வி, தலைவாரி பூச்சியுடி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, மலைவாலை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போயேன் புதல்வி, கெடிகாரம் ஓடுமுன் ஓடு, படித்திட கத்திட கடினமாய் இருக்கும் அப்போது, படித்திட படியும் அப்போது என்று சொன்னவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஏனென்று சொன்னால் அதனால தான் அந்த கல்வி என்பது மிக உயர்ந்தது. அந்த கல்வியை கொடுப்பதற்காக பாடுபட்ட பெரிய முன்னோர்களை, தலைவர்களை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும், நெஞ்சிலே நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்திலே ஒரு கலெக்டர் இருந்தார், அவருடைய பெயர் பாஸ்கரன். அவரை பார்த்தீங்கன்னா டிஎன்சிசில எல்லாம் போயிட்டு என்ன பண்ணான்னு சொன்னால், அந்த ஊழியர்களும் தப்பு பண்ணாங்கன்னா கம்பு எடுத்து அடிச்சிடுவார். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு இதாக உள்ளவர். அவர் ஒரு முறை சொன்னார், தலைமை ஆசிரியர் மீட்டிங்கில் சொன்னார், நான் தஞ்சை மாவட்டத்துக்கு வந்த பொழுது, மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்த பொழுது, எனக்கு 3ஆம் வகுப்பிலே பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் ஓய்வு பெற்று இங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். அவரை நான் சந்திக்க விரும்பினேன். அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடிக்க சொல்லி அவரை நான் போய் பார்க்க போகிறேன். பார்க்க போகிற பொழுது அவர் வீட்டுக்கே சென்று நான் பார்த்தேன். அந்த ஆசிரியர் என்னிட்ட கேட்டார், என்னை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. நான் உங்களிடத்திலே 3ஆம் வகுப்பில் படித்த பாஸ்கரன் என்று சொன்னேன். 2 பாஸ்கரன் இருந்தான், நீ எந்த பாஸ்கரன்? ஒருத்தனுக்கு எழுதவே ஹேண்ட் ரைட்டிங்கே வராது, அந்த பாஸ்கரன் தான் நான் அப்படின்னு சொல்கிறார் இவர். அந்த பாஸ்கரன் தான் நான் அப்படின்னு ஒரு வாட்சித்தாளர் சொல்லுகிறார். அவங்க அம்மா கேட்குறாங்க, மறுபடி இப்பவும் அப்படி தான் எழுதிக்கிட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க. இப்பவும் அப்படி தான் எழுதிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் உடனே அதனுடைய அலுவலகத்துக்கு, ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு அழைத்து அவரை அந்த இருக்கையை அமர வைத்து அழகு பார்த்தார். அந்த துணிச்சலும் தைரியமும் யாருக்கு வரும் என்று சொன்னால் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் வரும். உலகத்தில் வேறு யாருக்கும் அந்தமான ஒரு புனிதமான ஒரு பாக்கியம் கிடைக்காது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து இப்பவும் நீ அப்படி தான் எழுதிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய துணிச்சல் யாருக்கு வரும்? அந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் வரும். அதனால தான் ஆசிரியர்களை உயர்த்தி பிடிக்கிற நாளாக செப்டம்பர் 5 அந்த ஆசிரியராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய இந்திய ஜனாதிபதியாக போனார். அவருடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு பல்கலைக்கழகம் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இது பல்வேறு சாதனையாளர்களை அவர்கள் சாதனைகளை பாராட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம். இது பிஹெச்டி போல ஆராய்ச்சி செய்து கொடுக்கக்கூடிய பட்டம் அல்ல. ஒவ்வொரு துறையிலும் சாதனையாளர் இருக்கிறார்கள். அந்த சாதனையாளர்களை பாராட்டி கொடுக்கக்கூடிய பட்டம் நேற்று வந்திருக்கிறது. பத்திரிகையிலே படித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். நேற்று வெள்ளிக்கிழமை விஜயகுமாரியை பற்றி எழுதி, நடிகர் விஜயகுமாரியை பற்றி. அந்த விஜயகுமாரி நடிகை கண்ணகியாக நடித்து புகழ் பெற்றவர். அவருடைய அந்த தோற்றம் தான் சென்னை கடற்கரையில் அந்த சிலை வைத்திருக்கிறார்கள் அல்லவா, பூம்புகார் படத்தில் அவர் நடித்த அந்த நடிப்பு, அந்த மன்னன் சபையிலே இப்படி சிலம்பை நீட்டி பேசுகிற அந்த காட்சி தான் அவருடைய சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை கொடுத்து இந்த கண்ணகி சிலை வடிக்கிற பொழுது இந்த படத்தை வைத்துக்கொள் என்று அந்த படத்தை கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த விஜயகுமாரி வகுப்பில் படிக்கிற பொழுது அமைதியான சுபாவம் கொண்டவர், ஆடமாட்டார், பாடமாட்டார், பேச மாட்டார். அவ்வளோ அமைதியாக இருந்த விஜயகுமாரியை அந்த வகுப்பாசிரியர் அழைத்து இந்த ஆண்டு பள்ளி ஆண்டு விழாவில் நீ நடனம் ஆட வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார். சரி, வகுப்பாசிரியர் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி மிக அற்புதமான ஒரு நடத்தை அந்த விஜயகுமாரி அவர் நடத்தினார். அதை பார்த்து விட்டு அந்த ஆசிரியர் சொன்னார், நீ சினிமா துறைக்கு போய் நடித்தாய், நீ புகழ் பெறுவாய், முயற்சி செய்து பார் என்று சொன்னார். அந்த ஆசிரியரின் வாக்கை வேத வாக்கை எடுத்துக்கொண்டு சினிமா துறையில் நுழைந்தவர் தான் புகழ்பெற்ற நடிகை விஜயகுமாரி அவர்கள். அதற்கு காரணமாக இருப்பவர்கள், உந்து சக்தியாக இருப்பவர்கள், நம்மளை தட்டி கொடுத்து மேலும் படி, முன்னேறு என்று சொல்லக்கூடியவர்கள் ஆசிரியர்கள்.
ஆகவே அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த விருது மிகச்சிறந்த விருது. அந்த விருதுகளை வழங்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், விருது பெறுகிற அன்பிற்குரிய நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இதை தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரிக்கு நன்றி சொல்லி, வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ நடந்து போக பாதை இல்லை என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே பாதை என்ற அப்துல் கலாம் ஐயாவின் தன்னம்பிக்கை வரிகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கி அதில் தடம் பதித்து சாதனையை நிகழ்த்தியுள்ளீர்கள். உங்களுடைய சாதனையை கொண்டாடும் விழா இந்த விருது விழா. இது சாதாரண விருது அல்ல, உங்களின் சாதனைக்கான விருது. விருது விழா இனிதே தொடங்க இருக்கிறது. அனைவரின் கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் அனைவருக்கும் கிடைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர்கள் திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள், திரு குமணன் ஐயா அவர்கள், நமது டைரக்டர் கட்டபொம்மன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டத்தை சார்ந்த சந்திரா தேவி அவர்களுக்கு தி பெஸ்ட் வில்லேஜ் ஃபார்மர் ஆர்கனைசர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. அறக்கட்டளை பணியாளராக பணி செய்து வருகிறார். பல்வேறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தி சேவை செய்யும் அன்னாருக்கு தி பெஸ்ட் வில்லேஜ் ஃபார்மர் ஆர்கனைசர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் பகுதியை சார்ந்த ரஞ்சித் அவர்களுக்கு தி பெஸ்ட் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. தஞ்சாவூர் மாவட்டம் வணிக மேலாண்மை பிரதிநிதியாக சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்து வருகிறார். அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருது வழங்கி சிறப்பு கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் பகுதியை சார்ந்த தனபால் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஒர்க்கர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. தஞ்சை டெல்டா விவசாயிகள் நலனுக்கு தேவையான தனது பங்களிப்பை செய்து வருகிறார். சிறந்த விவசாய பணி செய்து வருகிறார். அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருது வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒரு நல்ல பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். எல்லாரும் இங்க வர போறீங்க, எல்லாருக்கும் இந்த கைத்தட்டல் தான் விருது மாதிரி இன்னொரு விருது. ஊக்குவிக்க ஆள் இருந்தா ஊக்குவிப்பரும் கூட தேக்கு விற்பான். அதனால ஒருத்தரை கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சார்ந்த ஹரிதாஸ் ஐயா அவர்களுக்கு தி மேன் பவர் கன்சல்டிங் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுடைய சாதனை பயணம் தொடரட்டும். தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த சேது அவர்களுக்கு தி பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஒர்க்கர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. டெல்டா விவசாய பெருங்குடி மக்களுக்கு விவசாயத்தின் புதிய அரசு திட்டங்களை விழிப்புணர்வு செய்து வருகிறார். சிறந்த விவசாயியாகவும் பணி செய்து வருகிறார். அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது டொலாசா யூனிவர்சிட்டி வழங்கி சிறப்பு கொள்கிறது. திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த கலியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் அட்வொகேட் லீகல் கன்சல்டன்சி விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. தற்போது வழக்கறிஞராக ஏழை எளிய பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் பல்வேறு சட்ட ஆலோசனைகளை செய்து வருகிறார். ஐயா, உடைய சேவை தொடரட்டும். தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த குணசேகரன் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் இந்தியன் போஸ்ட்மேன் சர்வீஸ் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. இவர் இந்திய அஞ்சல் துறையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக பணிபுரிந்து வருகிறார். தற்போது தொழிற்சங்கத்தில் மாவட்ட பொறுப்பாளராக சேவை செய்து வருகிறார்.
ஐயா வாழ்த்துக்கள், உங்களுடைய சேவை மீண்டும் தொடரட்டும், பல்வேறு விருதுகள் வந்து குவியட்டும். திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த அன்பழகன் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் அவார்ட் வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இவர் திருவாரூர் வலங்கைமான் வட்டார பகுதியில் விவசாயத்தை நவீனப்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரிக்க பல்வேறு விவசாய குழுவின் மூலம் நற்பணி செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தகுந்த செய்தி. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், உடைய சேவை தொடரட்டும். யாரும் போட்டோ எடுக்க வேணாம், உங்களுக்கு குரூப்ல வந்து போட்டோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த ஆனந்தன் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் அட்வொகேட் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. வழக்கறிஞராக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுக்கு சேவை செய்து வருகிறார். கைத்தட்டல் பத்தவே இல்லை. தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த குமார் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் டிஎன்சிஎஸ்சி ரெக்கார்ட் கிளர்க் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் சிறந்த முறையில் நேரடி நெல் கொள்முதல் வணிகம் செய்து வருகிறார். விவசாயிகளின் நண்பனாகவும் பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுடைய சேவை தொடரட்டும். தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையை சார்ந்த ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த கருணாநிதி ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் ஆக்ரோ ஷாப் பிசினஸ் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் காவலராக பணி செய்து ஓய்வு பெற்றுள்ளார். தற்போது விவசாயிகளுக்கு உரம், பூச்சி மருந்து, விதைகள் போன்றவற்றை விற்பனை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுடைய சேவை தொடரட்டும். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சார்ந்த அறிவழகன் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் பில் கிளர்க் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. 1 2 3 1 2 3 ஸ்கூல்ல அடிச்சிருப்போம்ல, அடிப்போமா? அரசு நேரடி நெல் கொள்முதல் பட்டய எழுத்தாளராக சிறப்பாக பணி செய்து வருகிறார். விவசாயிகளிடம் மிகவும் கனிவாக பேசி விவசாயிகளின் தோழனாக பணி செய்து வரும் அன்னாருக்கு இவ்விருதானது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தை சார்ந்த அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் என்விரான்மெண்ட். தஞ்சாவூர் மாவட்டம் அதிரம்பட்டினம் பகுதியை சார்ந்த ஹமீது அம்மாள் அவர்களுக்கு தி பெஸ்ட் பியூட்டிஷியன் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. இல்லத்தரசிகள், மகளிர்களுக்கு வீட்டில் இருந்தே சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்திட ஊக்குவிப்பாளராக இருந்து செயல்படுத்தி வருகிறார். அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் மேம். தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த கலைச்செல்வி அவர்களுக்கு தி பெஸ்ட் டெக்டைல்ஸ் பிசினஸ் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. இவர் ஜவுளி கடை வணிகம் செய்து வருகிறார். மாவட்ட வணிகர் சங்க பொறுப்பாளராகவும் உள்ளார். சுய தொழில் பயிற்சி மற்றும் ஊக்குவிப்பு பணி செய்து வருகிறார். அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழாவில் விருது வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது. வாழ்த்துக்கள் அம்மா. தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. இவர் கடந்த 15 ஆண்டு காலமாக தனிநபர் கடன், சொத்து அடமான கடன், வீட்டு கடன், கல்வி கடன், விவசாய கடன் பெற்றுக் கொடுத்து வருகிறார்.
லோன் ஷாப்பை வைத்துள்ளார். பொதுமக்களிடம் நல் வழிகாட்டியாகவும் இருந்துள்ளார். அவரின் சமூக சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் ஐயா. தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த கமலக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. தனியார் நிதி நிறுவனத்தில் பணி செய்து வருகிறார். கடன் பெற வரும் பொதுமக்களிடம் மிகவும் கனிவாக பேசி வங்கி கடன் பெற்று கொடுத்தும் வருகிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். லோன் போறப்ப நம்ம லோன் அலைஞ்சிட்டே இருப்போம். இவர் எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் பகுதியை சார்ந்த அஜீஷ் கண்ணன் அவர்களுக்கு தி பெஸ்ட் அக்ரோ பிசினஸ் அவார்ட் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. 1 2 3 1 2 3 1 2 3. இவர் டெல்டா மண்டலத்தின் ஒரு முன்னோடி விவசாயியாக செயல்பட்டு வருகிறார். மாநில அளவிலான விவசாயத்தில் நலனுக்காக அரசிடம் கோரிக்கை வைத்து அதில் வெற்றியும் பெற்றுள்ளார். சிறந்த இளம் சாதனையாளராக செயல்பட்டு வருகிறார். அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சார்ந்த செந்தமிழ் செல்வி அவர்களுக்கு தி பெஸ்ட் டெய்லரிங் ஒர்க் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டப்பகுதியை சார்ந்த ஜெயகாந்தன் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சார்ந்த ஜெயகாந்தன் தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் பகுதியை சார்ந்த ஜெயகாந்தன் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. இவர் நீண்ட காலமாக கிராமப்புற மக்களுக்கு மூலிகை மருந்து தயாரித்து கொடுத்து மருத்துவ சேவை செய்து வருகிறார். பாமர மக்களிடம் வாழ்வியல் முறை, உணவு முறை பற்றிய விழிப்புணர்வு செய்து வருகிறார். அதிகமான புத்தகங்களை சேமித்து வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. வாழ்த்துக்கள் ஐயா. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுப்போம். அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சார்ந்த சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் அவார்ட் வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. இவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சிறப்பான ஊராட்சி தலைவராகவும் பணி செய்துள்ளார். தற்போது விவசாய பணி செய்துள்ளார். அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. வாழ்த்துக்கள் ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சார்ந்த பழனிவேல் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் அவார்ட் வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சார்ந்த வி சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் பியூட்டிஷியன் அவார்ட் வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. 3 தலைமுறையாக செயல்பட்டு வரும் சலூன் கடை வைத்து மிக சிறப்பாக செயல்பட்டு ஏகப்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள், பெரியவர்கள் என பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றவர். பொதுமக்களால் நம்ம சுப்பிரமணியன் சலூன் கடைக்கு போனா நியூஸ் பேப்பர் படிக்கலாம் என்ற அன்போடு பாராட்ட பெற்றவர். முடித்திருத்தம் செய்வதோடு அகத்திருத்தமும் செய்து வருகிறார் நியூஸ் பேப்பர் படிப்பதன் மூலமாக. வாழ்த்துக்கள் ஐயா. உடைய சேவை தொடரட்டும். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சார்ந்த தேவதாஸ் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ரெய்னர் அவார்ட் வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. MA MPhil PhD பட்டதாரி ஆங்கில பேராசிரியராக தஞ்சாவூர் தனியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில்
பணி செய்து வருகிறார். இளைஞர்களுக்கு விளையாட்டு பயிற்சியும் அளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. வாழ்த்துக்கள் ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் வாட்டாத்திக்கோட்டை கிராம பகுதியை சார்ந்த ரமேஷ் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் 2-வீலர் மெக்கானிக் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. பட்டுக்கோட்டை நகரில் கடந்த 20 ஆண்டுகாலமாக 2-வீலர் மெக்கானிக்காக சிறப்பாக சேவை செய்து வருகிறார். இவரின் சாதனையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டப்பகுதியை சார்ந்த பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் டிரைவர் அவார்டு வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவர் வெளிநாட்டில் வேலை செய்துவிட்டு தற்போது தனியார் வாகன ஓட்டுநராக சிறப்பாக சேவை செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்று வருகிறார். அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. 1 2 3 1 2 3. தாமோதரன் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்ணி வட்டப்பகுதியை சார்ந்த கார்த்திகேயன் அவர்களுக்கு தி பெஸ்ட் டியூஷன் டீச்சர் அவார்டு வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டப்பகுதியை சார்ந்த முத்துசாமி ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் மார்க்கெட்டிங் அவார்டு வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. விவசாய பணியை செய்து வருகிறார். மேலும் TNCSC பில் கிளர்க்கராகவும் சிறப்பாக பணி செய்து வருகிறார். அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. நம்மளோட வாழ்நாள அதிகமா ஆக்கணும் அப்படின்னா நம்முடைய கைகளை ரெண்டையும் சேர்த்து தட்டணும் அப்படின்னா இதயம் சீராகுமா, ரத்த ஓட்டம் நல்லா போகுமா. பட்டுக்கோட்டை வட்டப்பகுதியை சார்ந்த ரமேஷ் அவர்களுக்கு தி பெஸ்ட் டெம்பிள் கிளர்க் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. இவர் கடந்த 20 ஆண்டு காலமாக இந்து சமய ஆலயங்களில் கோயில் நிர்வாக கணக்கராக செயல்பட்டு வருகிறார். அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. பட்டுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த பாலையன் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் அவார்டு வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் பணி செய்து வருகிறார். ஆலய பணியும் செய்து அனைத்து தரப்பு மக்களிடம் ஆன்மீக பணியும் செய்து வருகிறார். அன்னாரின் சமூக சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. பட்டுக்கோட்டை பகுதியை சார்ந்த ஜான்சி ராணி அவர்களுக்கு தி பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. பட்டுக்கோட்டை பகுதியை சார்ந்த குமார் அவர்களுக்கு தி பெஸ்ட் கம்யூனிகேஷன் சர்வீஸ் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. ஆட்டோ உரிமையாளராக பணி செய்து வருகிறார். மேலும் பொதுமக்களிடம் அன்பாக பழகக்கூடிய சிறந்த ஆட்டோ டிரைவர் ஆவார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறையும் அன்பும் கொண்டவராக சேவை புரிந்து வரும் அன்னார் அவர்களின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா. வாழ்த்துக்கள் ஐயா.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சார்ந்த கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் டிரைவர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யுனிவர்சிட்டி. கடந்த 35 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக எந்தவித விபத்தும் இல்லாமல் சிறப்பாக பணி செய்து வந்துள்ளார். பேருந்து பயணிகளிடம் அன்பாகவும் கனிவாகவும் பழகக்கூடியவர். ஐயாவின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. முப்பத்தைந்து ஆண்டு காலம் அப்படின்னா ஒரு பணியை நம்ம ரொம்ப நேசிச்சா மட்டும்தான் இத்தனை ஆண்டு காலம் நம்ம பணி செய்ய முடியும். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நம்முடைய அனைவரின் சார்பாக. புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த கனகசுந்தரம் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் ஹெர்பல் மெடிஷன் என்ற அவார்டு வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. இவர் கடந்த 20 ஆண்டு காலமாக மூலிகை மருத்துவராக மருத்துவ சேவை செய்து வருகிறார். அவரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யுனிவர்சிட்டி. வாழ்த்துக்கள் ஐயா. தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த வடிவேலன் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டெக்கரேஷன் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யுனிவர்சிட்டி. இவர் கடந்த 15 ஆண்டு காலமாக விழா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக பணி செய்து வருகிறார். சிறந்த டெக்கரேஷன் ஆர்டிஸ்டாக மக்களிடம் நன்மதிப்பை பெற்றவர். பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கக்கூடிய அன்னாருக்கு இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியை சார்ந்த பார்த்த சாரதி அவர்களுக்கு தி பெஸ்ட் ஹியூமனிட்டிஸ் அவார்ட் வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. TNCS பில் கிளர்க்காக சிறப்பாக செயல்புரிந்து வருகிறார். தொழிலாளர் சங்க மாவட்ட செயல் தலைவராகவும் பணி செய்து வருகிறார். ஏழை எளிய விவசாய குடிமக்களின் கல்வி பொருளாதாரத்திற்கு நிதியுதவியும் செய்து வருகிறார். அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுடைய சமூக சேவை தொடரட்டும். பட்டுக்கோட்டை பகுதியை சார்ந்த முகமது யாக்கியா அவர்களுக்கு தி பெஸ்ட் ஹியூமனிட்டிஸ் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. பட்டுக்கோட்டையில் இருந்து கொண்டு நாடு முழுமைக்கும் தனது அறம் சமூக நலக்கட்டளையின் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்க பல்வேறு நிலைகளில் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வரும் அன்னாருக்கு இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. நாகப்பட்டினம் பகுதியை சார்ந்த பாக்கியா அவர்களுக்கு தி பெஸ்ட் சோசியல் ஒர்க்கர் அவார்டு வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. BE பட்டதாரி ஆன இவர் தற்போது சென்னையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு பயிற்சி ஆசிரியராக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். பல விருதுகளை பெற்றுள்ளார். 30க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சராகவும் செயல்பட்டு வருகிறார். வழக்கறிஞராக கல்லூரிகளில் சேர முன் அனுமதி பெற்றுள்ளார். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என்பது சிறப்பான ஒரு செய்தி. பல்வேறு மாணவர்களை முன்னெடுத்து சமூக பார்வைக்கு கொண்டு செய்து வழிகாட்டு வரும் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பட்டுக்கோட்டை பகுதியை சார்ந்த பாலகிருஷ்ண ராஜி அவர்களுக்கு தி பெஸ்ட் சோஷியல் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யுனிவர்சிட்டி. இவர் மிகச்சிறந்த சமூக பற்றாளர். அரசு பணியை சிறப்பாக செய்து வருகிறார்.
அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. திரு ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு சேவரத்னா விருது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. லைன் கிளப் மெம்பராகவும் செயல்பட்டு வருகிறார். பல்வேறு விருதுகளுக்கும் சொந்தக்காரர் இவர். அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. மதுரை மாவட்டத்தை சார்ந்த செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் சித்தா மெடிசன் அவார்டு வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. சேவரத்னா விருது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உடைய சேவை பயணம் தொடரட்டும். மதுரையை சார்ந்த இளங்காமணி அவர்களுக்கு தி பெஸ்ட் சித்தா மெடிசன் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. சேவரத்னா விருது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. பட்டுக்கோட்டை பகுதியை சார்ந்த பழனிவேல் ஐயா அவர்களுக்கு தி பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஒர்க்கர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழா 2026. பல்வேறு சேவை பணிகளை செய்து வரும் அன்னாருக்கு நம் அனைவரின் பலத்த கைத்தட்டலை அளிப்போம். டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச விருதுகள் விழாவில் விருது பெற்ற அனைத்து விருதாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அனைவரின் சார்பிலே பலத்த கைத்தட்டல் கொடுப்போம். உங்களுடைய முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் இந்த விருதானது ஒரு வெற்றியாக உங்கள் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக பல்வேறு விருதுகளை பெற வாழ்த்துக்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொலாசா மெக்சிகோ அவங்களோட வெப்சைட் புதிதாக இந்த ஆண்டு தொடங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் கொடுப்போம். எவ்வளோதான் நம்ம நிறைய சேவைகள் செஞ்சாலும் அங்கீகரிச்சா மட்டும்தான் நம்ம பிறருக்கு தெரிய வருவோம். அந்த மாதிரி டொலாசா யூனிவர்சிட்டி நம்மளுடைய அனைவரின் சாதனையை உலகறிய செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்களுடைய வெப்சைட் இப்ப லான்ச் ஆக போகுது. எல்லாரும் போறாங்க அப்படின்னு ஒரே திசையில நம்ம போகாம உங்களுக்கான திசையை கண்டுபிடிச்சு பல சாதனைகளை புரிந்து வரும் அனைவருக்கும் டொலாசா யூனிவர்சிட்டி சார்பாக வாழ்த்துக்கள். இப்ப நம்மளுடைய வெப்சைட் லான்ச் பண்ண போறாங்க. PCVT அபிஷியல் வெப்சைட் லான்ச்சிங் செரிமனி இப்ப நடக்க போது. ஒரு பலத்த கைத்தட்டல். வெப்சைட் லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த வெப்சைட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்க போகுது. டொலாசா யூனிவர்சிட்டிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய இயக்குனர் இதை பற்றி உங்களுடைய மேலும் விரிவாக எடுத்துரைப்பார். இன்னைக்கு நம்ம இந்த BCVT இந்தியா அவார்ட்ஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் முழுக்க இந்த டொலாசா யூனிவர்சிட்டியுடைய நிகழ்வுகள், இந்தியாவில் நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 மாநிலங்களில் நடக்கக்கூடிய அனைத்து தகவலும் இதில் உங்களுக்கு வரும். இன்றைய பொழுதில் 17 நபர்கள் கௌரவ டாக்டர் பட்டம் பெற இருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா டேட்டாஸும் இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கான அந்த விருது கொடுக்கும் அந்த சான்றிதழில் கீழே சென்றால் உங்களுக்கு INT பார் 27 பார் 190 192 இந்த மாதிரியான உங்களுக்கு சீரியல் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் நம்பரை இந்த வெப்சைட்டில் வெரிஃபிகேஷன் பேஜில் போய்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கான பயோடாட்டா, உங்களுடைய பெயர், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட் நம்பர், எதற்காக இந்த விருது வாங்கியிருக்கீங்க, எந்த கண்ட்ரிலேருந்து வாங்கியிருக்கின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது உலகம் முழுக்கும் யாருனாலும்
கௌரவ டாக்டர் பட்டம் பெறுவதை இதில் பார்த்துக்கலாம். அதனால் இன்றைக்கி நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கங்கே நம்ம ஸ்கேனிங் வச்சுருக்குறோம். நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அதில் வந்துடும். இப்போ இது முடிந்தவுடன் அப்துல் கலாம் விருது இதுடன் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக நம்ம எதிர்பார்க்கும் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க நடைபெறுகிறது. இந்த கௌரவ டாக்டர் பட்டம் வாங்குபவர்கள் தாங்களுக்கான அங்கி தரப்படும், அதை அணிந்து கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொருவராக வந்து இந்த முடிந்தவுடன் ஒவ்வொருவராக வந்து அந்த புல்கோட்டை வாங்கி அணிந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சி முடிந்தவுடன் அதை திரும்பவும் தருமாறு உங்களை பணியோடுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். டொலாசா யூனிவர்சிட்டியோட இந்தியாவோட இயக்குனரும் நமது சிறப்பு விருந்தினர்களான 2 ஆளுமைகளும் தற்போது உங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க உள்ளார்கள். கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் விழா தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னாடி ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுப்போம். ஒருவரை உற்சாகப்படுத்துவோம். பட்டம் வாங்குற கூடிய எல்லாரும் இந்த உடையில வந்து ரொம்ப வந்து அழகா இருக்கிறீங்க. இன்னொரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்கு போலாம். விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ராஜவேல் ஐயா அவர்களுக்கு டொலாசா யூனிவர்சிட்டி சார்பாக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பு கொள்கிறது. காமராஜர் சமுதாய கல்லூரியை நடத்தி வருகிறார். மாணவர்களின் மேற்படிப்புக்கு பல்வேறு உதவிகளையும் செய்து வருகிறார். பல்வேறு கல்வி பணிகளை சேவை செய்து வரும் அன்னாருக்கு டொலாசா யூனிவர்சிட்டி சார்பாக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. டாக்டர் வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுடைய சேவை தொடரட்டும், பல்வேறு விருதுகள் வந்து குவியட்டும். கடைசியா குரூப் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க உடைய மாத்திக்கொள்ளலாம். முகமது யாக்யா ஐயா அவர்களுக்கு டாக்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. இவரின் சமூக சேவையை பாராட்டும் விதமாக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பு கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுடைய சேவைகள் தொடரட்டும். கௌரவ டாக்டர் பட்டம் வாங்குறாங்க. நம்முடைய ஒரு பலத்த உற்சாகத்தை அவங்களுக்கு கொடுப்போம். நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்ட் 2026 டாக்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர் விருதினை பெறுகிறார் கோமதி பிகாம் பட்டதாரி. இவரின் சேவையை பாராட்டும் விதமாக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. மகளிர் சுய உதவி குழுவெல்லாம் நடத்தி நிறைய பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருந்து வராங்க. அக்காவோட சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது. வாழ்த்துக்கள் அக்கா. பாக்யா அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. பல்வேறு சமூக பணிகளை செய்து வரும் அம்மா அவர்களுக்கு இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. வாழ்த்துக்கள் மேம். டாக்டர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் விருதினை பெறுகிறார் பார்த்த சாரதி அவர்கள். அவர்களின் சேவையை பாராட்டும் விதமாக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. வாழ்த்துக்கள் ஐயா, பல்வேறு விருதுகள் மேலும் பெற வாழ்த்துக்கள். டாக்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர் விருதினை பெறுகிறார் பாலகிருஷ்ணராஜ் அவர்கள். MBA பட்டதாரி. இவர் பல்வேறு சேவைகளையும் செய்து வருகிறார். அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக டாக்டர் பட்டம் வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. வாழ்த்துக்கள் ஐயா. டாக்டர் ஆஃப் பியூட்டிஷியன் விருதினை பெறுகிறார் B. சுப்பிரமணியன் ஐயா அவர்கள்.
ஐயாவின் சேவையை பாராட்டும் விதமாக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யுனிவர்சிட்டி. வாழ்த்துக்கள் ஐயா. உடைய சேவை பயணம் தொடரட்டும். டாக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிசினஸ் அவார்டை பெறுகிறார் முத்துசாமி அவர்கள். அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக டொலாசா யுனிவர்சிட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பெருமை கொள்கிறது. வாழ்த்துக்கள் ஐயா. டாக்டர் ஆஃப் மார்க்கெட்டிங் அவார்டை பெறுகிறார் நூர் முகமது அவர்கள். அன்னாரின் சமூக பணி மற்றும் வணிக பணியை பாராட்டும் விதமாக சர்வதேச பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பெருமை கொள்கிறது. அன்னாரின் சேவையை பாராட்டி இவ்விருதானது வழங்கப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் பல்வேறு விருதுகளை பெற வாழ்த்துக்கள் ஐயா. PCVT அவார்ட் கோஆர்டினேட்டராக சேவை செய்து 100க்கும் மேற்பட்ட சமூக சேவைகள், சமூக ஆர்வலர்களை, இளம் தொழில் அதிபர்களை, இளம் சாதனையாளர்களை மக்கள் பணியிலும் சமூக பணியிலும் அரசு பணியிலும் நம் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் சேவை செய்து வரும் சித்திரவேலு ஐயா அவர்களுக்கு டாக்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யுனிவர்சிட்டி. உண்மையாகவும் நேர்மையாகவும் சமூக ஆர்வலர்களை நேரடியாக கள ஆய்வு செய்து அவர்களின் சேவையை ஊக்கப்படுத்தும் விதமாக பல்வேறு விருதாளர்களை நம்முடைய டொலாசா யுனிவர்சிட்டிக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். அவரின் சேவையை பாராட்டும் விதமாக ஒரு பலத்த கைத்தட்டல் அளிக்கலாம். தொழிலதிபர் ஆர் கலைச்செல்வன் அவர்கள், திருச்சி மாவட்ட வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் ஆர்கே ஆஸ் பிளைவுட்ஸ் மற்றும் தாய் ரெஸ்டாரண்ட் ராஜ்பவன் ஹோட்டல் உரிமையாளர் அவர்களுக்கு டொலாசா பல்கலைக்கழகம் வழங்கும் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுகிறது. ஆர் கலைச்செல்வன் அவர்கள் நரிக்குறவ சமுதாயத்திற்கு நிறைவாக நிறையா பேருக்கு உதவி பண்ணிட்டு வர்றாங்க. பட்டா வாங்கி தர்றது மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் மிகப்பெரிய அளவில் அன்னதான திட்டம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அவர்கள் பாராட்டி இந்த கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுகிறது. ஐயா திரு BSNL செல்வம் மதுரை அவர்கள் தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரிய உறுப்பினராக இருந்து வருகிறார்கள். BSNL-இல் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். இவர்களும் தன்னை நாடி வரும் அனைவருக்கும் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு டொலாசா பல்கலைக்கழகம் வழங்கும் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுகிறது. பட்டுக்கோட்டை நகரத்தில் இவரை தெரியாதவர் யாரும் இருக்க முடியாது. தொழிலதிபர் ரியாஸ் அகமது அவர்கள் பூம்புகார் சில்க் ஹவுஸினுடைய உரிமையாளர். தொழிலதிபர் 4 தலைமுறைகளாக பட்டுக்கோட்டை பகுதியில் துணிக்கடை வைத்து ஏழை எளிய நடுத்தர உயர்தர வர்க்கத்தினருக்கு தரமான ஆடைகளை கொடுத்து தன்னை நாடி வரும் அனைவருக்கும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். ஒரு கைக்கு கொடுப்பதை மற்றொரு கைக்கு தெரியக்கூடாது என நினைப்பவர். அவரை இந்த இடத்தில் டொலாசா பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பெருமை கொள்கிறது. நன்றி. சென்னையை சார்ந்த புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கு தி டாக்டர் ஆஃப் லீகல் அட்வைசர் அவார்டு வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யுனிவர்சிட்டி. அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யுனிவர்சிட்டி. வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுடைய சேவை பயணம் தொடரட்டும். டாக்டர் ஆஃப் வெல்னஸ் அவார்டை பெறுகிறார் ஜோதிமணி அவர்கள்.
அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. வாழ்த்துக்கள் அம்மா. புத்தாமணி சாக்ரட்டிஸ் அவர்களுக்கு டாக்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. அன்னாரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது. அவரின் சேவையை பாராட்டும் விதமாக இவ்விருதானது வழங்கி பெருமை கொள்கிறது டொலாசா யூனிவர்சிட்டி. குழு புகைப்படம் எடுக்க கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற விருதாளர்கள் அனைவரும் அன்போடு மேடைக்கு வரும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு சிறப்பானதொரு கைத்தட்டலை நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு. டொலாசா யூனிவர்சிட்டி சார்பாக இவ்விழாவிற்கு வந்திருப்பதற்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்களின் சாதனையை பாராட்டும் விதமாக பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை நினைவு பரிசாக வழங்குகிறார்கள். குமணன் ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நினைவு பரிசாக தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை அவருடைய மாணவர் வழங்குகிறார். PCVT அவார்ட் கோஆர்டினேட்டர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். எல்லாம் பயங்கர கிராண்டா நடக்கும். ஃபங்க்ஷன் தான் அங்கே கிராண்டா இருக்கும், ஆனா இங்க அவார்டு வந்து கிராண்டா இருக்கும். ஸோ விருதாளர்கள் தங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லும்படி மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான ஆனந்தமான மகிழ்ச்சி வணக்கம். அனைவருக்கும் அந்த புது வருஷத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த ஃபீட்பேக்கை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடி வரோம். என்னோட பேர் ஜோதிமணி சுகவாசி. டாக்டரேட்டு நான் எல்லாருமே வந்து 5 வருஷம் அந்த மாதிரி நிறைய 8 வருஷம் இப்படி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு காட் கிரேஸ். அதை வந்து ஒரு துறையிலையும் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன், ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பட் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் நிறைய பேர் வாங்கும்போது நான் நினச்சிருக்கேன், நான் டாக்டர் படிக்கணும்னு விரும்பினேன். பட் நான் எடுத்தது வந்து BA தான், எக்கனாமிக்ஸு. பட் வந்து நான் இப்போ பார்க்குறது இயற்கை மருத்துவத்துறை, வெல்னஸ் துறையில் தான் இருக்கேன். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உணர்ந்த இந்த சந்தோஷத்தை, இந்த ப்ரௌடை எல்லாருமே உணரணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றேன். உண்மையுமே இந்த விருது வந்து இவங்க அனுபவசாலிகளால் இவ்வளோ திறமைசாலி இவங்களோட இது வந்து நமக்கு வாழ்த்துக்கள் வந்து நம்ம இன்னும் நிறைய கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல முயற்சி தான். நான் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக பண்ணுறேன். இதுக்காக எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இவங்க தோழர் அத்தனை பேருக்குமே இது நம்ம நினைக்கிறோம், நம்ம கைக்கு ஒரு அவார்டு வருது அப்படின்னா ஒரு சான்று, ஒரு சீல்டுன்னு நம்ம நினைக்கிறோம். அது வரத்துக்கு எத்தனை பேர்த்துடைய உழைப்பு இருக்குது, எத்தனை பேர்த்துடைய அதில் வந்து சொல்லவே முடியாது. அது மாதிரி அவங்க செய்யும் போது வாழ்க்கையிலேயே வாழும் போதே ஒருத்தரை வாழ்த்துறதுன்றது தான் பெரிய விஷயம். அந்த மாதிரி நிறைய பேர்த்துடைய வாழ்த்துக்கள் வந்து மனதார கிடைக்கும் போது நம்மளுடைய வாழ்நாளும் கூடுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, இது ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய டாக்டரேட்களை வந்து உருவாக்குறதுக்கு நானும் ஒரு கருவியாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதாக நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். விருது வழங்கிய 3 ஜாம்பவான்களுக்கும், இந்த விருது வழங்குறதுக்கு எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த ஜாம்பவான்களுக்கும், இதை வாங்குறப்போ எங்களை பார்த்து ப்ரௌட் பண்ணுறதுக்கு, எங்களை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், மறைமுகமாக நேரடியாக இதை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் நான் நன்றிகளை, மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். நன்றி, கோடான கோடி நன்றிகள். மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் ஜோதிமணி சுகவாசி. எவர் கையை கீறினாலும் இரத்தம் சிகப்புதான் என்று கூறிய பட்டுக்கோட்டையாரின் மண்ணில்
இந்த மாபெரும் விருது வழங்கும் விழா நடைபெற்று கொண்டிருப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொலாசா யூனிவர்சிட்டி மெக்சிகோ களப்பணியாளர்களுக்கு விருது வழங்கும் விழாவினை சிறப்பாக ஒருங்கிணைத்து தந்த மரியாதைக்குரிய அன்பு தோழர் வழக்கறிஞர் சித்திரவேல் அவர்களுக்கு முதற்க நன்றியினை இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மனிதகுல வரலாற்றில் ஒரு மனிதனின் செயல்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் அவன் நிறைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் கடந்துதான் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பது வரலாற்றின் உண்மை. இந்த உண்மையை மக்களுக்கு எடுத்துச் செல்ல இது போன்ற யூனிவர்சிட்டிகளாலும் அதை ஒருங்கிணைத்து தருகின்ற மரியாதைக்குரிய ஐயா கட்டபொம்மன் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்தில் ஒரே ஒரு கருத்தினை பதிவு செய்து இந்த இடத்தில் இருந்து விடைபெறலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். சிறிய ஒரு கருத்து. ஒரு மிருக காட்சி சாலை, அந்த மிருக காட்சி சாலையில் 2 ஒட்டகங்கள் தன்னோடு குட்டியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மிருகக்காட்சி சாலையில் உள்ள ஒரு ஒட்டகத்திடம் தன்னுடைய குட்டி கேட்கிறது, அம்மா, இந்த மிருகக்காட்சி சாலையில் இருக்கின்ற அனைத்து விலங்குகளும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறது, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நீண்ட கால்களை இறைவன் படைத்திருக்கிறான் என்று ஒட்டகத்தின் குட்டி ஒட்டகத்திடம் கேட்கிறது. அதற்கு அந்த ஒட்டகம் சொல்கிறது, எல்லோரும் எளிமையான இடத்திலும் இனிமையான இடத்திலும் வாழ்கிறார்கள், நாம் மட்டும்தான் கரடு முரடான இந்த பாலைவனத்தில் வாழ்கிறோம். அதனால் நம்மளுக்கு இந்த கால்கள் நீளமாகவும் இந்த உதடுகள் மிக பெருசாகவும் அசிங்கமாகவும் படைத்திருக்கிறது என்று ஒரு ஒட்டகத்திடம், ஒட்டக குட்டியிடம் ஒரு ஒட்டகம் சொல்கிறது. அப்பொழுது இவ்வளவு நீள கால்களும் நீண்ட கழுத்தும் விகாரமான உருவம் கொண்ட நாம் ஏன் இந்த சோலைவனத்தில் வாழ்வதை விட பாலைவனத்தில் வாழ்வதற்கு இறைவன் படைத்திருக்கிறார் என்று சொல்ல, இத்தனை சிறப்புகளையும் பெற்றிருக்கும் நாம் ஏன் இன்னும் இந்த மிருக காட்சி சாலையில் அடைபட்டு கொண்டிருக்கிறோம்? இந்த மிருக காட்சி சாலையில் இருந்து நாம் எப்பொழுது விடைபெறுவோம் என்று அந்த ஒட்டக குட்டி தன்னுடைய ஒட்டகத்திடம் கேட்டிருக்கிறது. இந்த கருத்திலிருந்து இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நம்மிடம் அனைத்து திறமைகளும் பொழிந்து கொண்டிருந்தாலும் நாம் இன்னும் இந்த மிருக காட்சி சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒட்டகங்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விலங்கை உடைத்து வெளிவர வேண்டும். இந்த சமூகத்திற்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் வேண்டும். அனைத்து மக்களுக்குமான விடுதலை வேண்டும். அனைத்து மக்களுக்கான உரிமைகள் வேண்டும். மனித உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக பதிவு செய்து இந்த இடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருங்காலங்களில் வழக்கறிஞர் சித்திரவேல் அவர்கள் ஒவ்வொரு கிராமங்களாக தன்னுடைய பணியினை அங்கிருந்து களப்பணி ஆற்றுகின்ற ஒருவரிடமிருந்து அவர்களாகவே தன்னுடைய பதிவினை இந்த தொலசா யூனிவர்சிட்டிக்கு பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சித்திரவேலாக இருக்கட்டும், ஐயா கட்டபொம்மன் ஐயாவாக இருக்கட்டும், களப்பணியை ஆய்வு செய்து உண்மையாக இந்த சமூகத்திற்காகவும் உண்மையாக இந்த மக்களுக்காகவும் உழைக்கின்ற நல்ல மனிதர்களையும் நேசம் கொண்ட மனிதநேயமிக்க மனிதர்களையும் நீங்கள் தேடி இந்த விருதினை வழங்கி அவர்களுக்கான அங்கீகாரம் என்பது இந்த உலகத்தில் உழைக்கின்ற மக்களுக்கும் உழைக்கின்ற மனிதனுக்கான அங்கீகாரம் எந்த இடத்திலும் கிடைக்கப்படவில்லை, மறுக்கப்படுகிறது. இந்த அங்கீகாரத்தை நீங்கள் வாங்கி தருகிறீர்கள், இனி வர காலங்களிலும் வாங்கி தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் விவசாய அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு திருவோணத்தில் ஒரு அறக்கட்டளை, விவசாய அறக்கட்டளைன்ட்டு திருவோணத்தில் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கோம். பிளாக் லெவல் ஃபெடரேஷன் வச்சுருக்கோம். அதில் ஒரு 850 மகளிர் சுயோதய குழுக்கள் வச்சுருக்கோம். ஒரு 25,000 பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க. ஒரு 32
ஆடவர்கள் குழு 32 ஆடவர்கள் குழு ஆண்கள் குழுவும் வச்சுருக்கோம், பெண்கள் குழுவும் வச்சுருக்கோம். இதில் வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக கொண்ட 20 வருஷமாக வந்து நம்ம அறக்கட்டளை மூலமாக வந்து எல்லா வங்கிகளிலும் வங்கி கடன் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான சிறு சிறு தொழில் தான், சிறு சிறு பயிற்சிகள் இப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் மதிப்புக்குரிய சித்திரவேல் சார் அவர்களை வந்து நான் எதாச்சும் வந்து எங்களோட அலுவலகத்தில் வந்து நான் சந்தித்தேன். போன வருஷம் வந்து எனக்கு வந்து இந்த நேர்மையாக இருப்போம். நாங்கள் வந்து எங்கள் நிறுவனம் மூலம் வங்கி கடன் வாங்கி கொடுத்தா 1 ரூபாய் கூட பைசா நாங்கள் வந்து யார்ட்டையும் வாங்க மாட்டோம். மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து நேர்மையாக வந்து என்னை வந்து கவர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து எப்படி எங்களை வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்து தாலுக்கா ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து விசிட் பண்ணாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு நேர்மையாக இவ்வளோ வந்து சின்ன வயசுலேயே எப்படி பண்ணுறீங்க, எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விசிட் பண்ணாங்க. அது மூலமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஜனாதிபதி விருது போன வருஷம் நான் வாங்கினேன். அதில் வந்து எனக்கு வந்து ஜனாதிபதி விருது கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த விருது வாங்குறப்ப தான் பேப்பரில் வந்தப்போ தான் அவர் சித்திரவேல் சார் வந்து எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்தார். அப்போ பேசுகிறப்ப சொன்னார், நாங்கள் வந்து நாங்கள் எப்படி நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் வந்து வெளில எப்படி கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் நிறையா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். யார் மூலமாக இதை வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னு ஏதோ லோன் வாங்கினோம், பெண்கள் முன்னேற்றத்துக்காக நாங்கள் இது பண்ணோம். வங்கியில் வந்து வருஷம் எங்களுக்கு வந்து அவார்ட் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து நல்ல ஒரு விருது 100% ரெக்கவரி வங்கியில் வாங்கிய கடனை 100% நாங்கள் ரெக்கவரின்னு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு, ஸ்டேட் பேங்கு, இந்தியன் பேங்கு, மத்திய கூட்டுறவு வங்கி பேங்கு எல்லா பேங்க்லையுமே நாங்கள் அவார்டு வாங்கிட்டு இருக்கோம். வருஷம் எங்கள் நிறுவனம் தான் ஃபஸ்ட்டில் வரும். ஆனால் வந்து நான் மட்டும் இந்த அவார்டு வாங்குறதெல்லாம், நீங்கள் மட்டும் வாங்குறதுல வந்து பெரிய விஷயம் இல்லை, உங்களை சார்ந்த பணியாளர்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு மதிப்பிற்குரிய என்னோட சகோதரர் சித்திரவேல் சார் வந்து எங்களை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் போன மாதம் வந்து நான் வந்து அன்னை தெரசா விருது வந்து கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது கொடுத்தாங்க. எவ்வளோ தான் நம்ம படிச்சிருந்தாலும், வெளில தெரிஞ்சாலும், வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாலும், எல்லா பெண்கள் முன்னேற்றத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் இந்த டாக்டர் விருது வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் மட்டும் வாங்காமல் எங்கள் அலுவலகத்தில் வேலைக்காரங்க எல்லாருமே வாங்கணும். எங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குற அத்தனை பேரும் நம்ம பெண்கள் ஸ்டாஃப் தான், ஆண்கள் ஸ்டாஃபே கிடையாது, எல்லாமே பெண்கள் தான். அதனால் பெண்கள் எல்லாம் ஒரு 9 பேர் எங்கள் ஸ்டாஃப், நாங்கள் ஃபீல்டு ஸ்டாஃப் இருக்காங்க. நாங்கள் வந்து சிறு பெண்கள் முன்னேற்றத்துக்காக, முதியோர் முன்னேற்றத்துக்காக நிறையா செஞ்சோம். எங்களோட இதை பார்த்துட்டு கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் கலெக்டர் ஆஃபீஸும் சேர்ந்து இப்போ 100 தையல் மிஷின் வழங்கினாங்க. போன வாரம் 100 தையல் மிஷின் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி எங்களோட சர்வீஸை பார்த்துட்டு கனரா வங்கி வந்து முன்னோடி பிரான்ச் வந்து எங்கள் வந்து சேவை மையம். நம்ம வந்து எப்படின்னா வந்து எல்லாருமே இப்போ வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறோம், ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், எல்லாமே இப்போ வந்து ஆன்லைனில் தான் இது பண்ணுறோம். அதனால் பார்த்துட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக வந்து எங்களோட இதை பார்த்துட்டு வந்து கனரா பேங்க் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 2 lakhsக்கு வந்து ஒரு ஃப்ரீயாகவே எல்லா சிஸ்டம் எல்லாம் பண்ணி அவங்க மூலமாகவே எங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தாங்க, சேவை மையம்னு கொடுத்தாங்க. நாங்கள் மட்டும் பண்ணால் பத்தாதுன்னு அது கவர்மெண்ட் ஒரு வீடியோ எடுத்து ஒவ்வொரு கிராமத்துலேயும், குக்கிராமத்துலேயும் எங்கள் மூலமாக வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நான் எங்களோட நிறுவனங்கள் எப்படி நாங்கள் வர்றோமோ அதே மாதிரி நான் மட்டும் வாங்கினா பத்தாது, எங்களோட சார்ந்த எல்லோரும் ஃபீல்டு விசிட் தான் பண்ணுறாங்க. டக்குன்னு எடுத்ததுமே கொடுக்க கிடையாது, நம்மளை விசிட் பண்ணி தான் ஒவ்வொன்றுமே செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த பணிகள் சிறக்க நம்ம எவ்வளோ பேர் வந்து எங்கள் மாதிரி வந்து எவ்வளோ பேர் நல்லா சர்வீஸ் பண்ணிவிட்டு இது வெளிப்படுத்த தெரியாமல் இருக்காங்க. அவங்களையும் கண்டுபிடிச்சி நம்ம மூலமாக, இந்த நிறுவனம் மூலமாக, மதிப்பிற்குரிய கட்டபொம்மன் சார் அவர்கள் மூலமாக இன்னமும் இந்த பணிகள் போய் சிறக்க வாழ்த்த வயது நான் வாழ்த்துகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். அதே மாதிரி இன்றைக்கி கட்டபொம்மன் சார் அவர்களுக்கு பிறந்த நாள் என்று நான் வெப்சைட்டில் பார்த்தேன். எங்கள் நிறுவனம் சார்பாக சார் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை வாழ்த்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கேன். சார் வந்து 100 வயது, அவர் 100 வயசுல 200 வயசு நல்லா இருக்கணும். அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் இருந்தால் நம்ம சமுதாயம் வளரும். அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது மாதிரி எல்லா பெண்களையும் சார் வந்து மேலும் மேலும் அவர் வயது வந்து இன்னமும் 100 வயதாக மாற வாழ்த்த வயதுனால் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கௌரவ டாக்டர் பட்டமாக இருக்கட்டும், மேலும் வழங்கக்கூடிய டொலசா பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ்களை வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, அறிவு சார்ந்தவங்கள்ட்ட நீங்கள் அதை காட்டும் பொழுது தான் அதனுடைய மதிப்பு வெளிப்படும். ஒரு நிகழ்ச்சியை வச்சு மட்டும் நம்ம சாதாரணமாக எடை போட முடியாது. ஒரு 1000 பேர் 2000 பேர் கூடியிருக்கக்கூடிய இடத்துல, இல்லை ஒரு 10,000 பேர் கூடியிருக்க இடத்துல ஒரு சான்றிதழ் கொடுத்தா தான் பெருமை நம்ம நினைக்கக்கூடாது. அந்த சான்றிதழுடைய வேல்யூவை பார்க்கணும். அந்த மாதிரி திரு கட்டபொம்மன் சார் அவர்கள் ஏழை
நடுத்தர மற்றும் உயர்தர வர்க்கத்தினர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு யூனிவர்சிட்டியினுடைய அங்கீகாரத்தை உங்களுக்கு வழங்குறாங்க, உங்களை கௌரவிக்கிறாங்க. அவர்கள் இந்த இடத்துல பாராட்டி இங்கே பட்டங்கள் பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் கட்டபொம்மன் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 100 ஆண்டு நீங்கள் நலமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன். நான் தருமபுரி மாவட்டம் அரூர்லேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 25 ஆண்டுகளாக சோசியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சோசியல் ஒர்க்கில் வந்து நான் நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கேன். பல நாடுகளில் சுற்றுப்பயணம் வந்திருக்கேன். சார் அவர்கள்கிட்ட கூட நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். எத்தனையோ அவார்டுகள் நம்ம வாங்கியிருந்தாலும் கூட எல்லாமே வீட்டில் தான் வச்சு நம்ம அழகு பார்க்க முடியும். ஆனால் டாக்டரேட் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பேருக்கு முன்னாடி வச்சு அழகு பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை ரொம்ப அழகாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ரொம்ப ஏன்னா எட்ட முடியாத ஒரு வாய்ப்பு அது. ஏன்னா டொலோஸோ போய் நம்ம யாரும் வாங்க போகிறதில்ல. அதை வந்து நம்ம மாதிரி சோஷியல் ஒர்க் பண்ணக்கூடிய போராளிகளுக்கு இந்த இடத்துல வச்சு கொடுக்குற ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த கட்டபொம்மன் சாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டரேட் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாரும் இப்போ டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க, சோஷியல் ஒர்க் அவார்டு வாங்கியிருக்கீங்க. இது எல்லாமே வாங்குகிறோம் அப்படின்னா எல்லாருமே சாதாரணமான வேலை கிடையாது. டாக்டரேட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன சின்ன அவார்டுகளை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து வெல் ரெக்கார்டு அவார்டு வாங்கியிருக்கேன். கொரோனா டைமில் விழிப்புணர்வு வீடியோ லான்ச் பண்ணி ஒரு அவார்டு ஒன்று வாங்கியிருந்தேன். அது இல்லாத நான் வந்து தமிழ்நாட்டில் சோசியல் ஒர்க்கில் வந்து சிறந்த பெண்மணியாக தேர்வாகி நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். அமெரிக்காவில் வந்து வாஷிங்டன், மிசிசிபி, கெண்டக்கி, லூசியானா, நியூ ஆர்லின்ஸ் போன்ற நாடுகளில் ஐநா, அங்கே இருக்கிற வெள்ள மாளிகை, அங்கே இருக்கிற கவர்னர் மாளிகை எல்லாத்துலேயும் வந்து நான் நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கினேன், பெண்களுக்கான பயிற்சி. அதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகள்லையும் நான் வந்து பெண்களுக்கான பயிற்சிகளை நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன். அவார்டுங்கிறது வந்து என் பேரே எங்கள் ஊரில் என்ன அவார்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நான் அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த அவார்டு அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம உணவு வந்து எதுக்காக சாப்பிட்றோன்னா தன்னை வந்து வலிமையாக வச்சுக்கணும், நம்ம உடலை வந்து வலிமையாக வச்சுக்கணும். உணவு நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். எப்படியோ அது மாதிரி நம்ம மாதிரி சோசியல் ஒர்க் பண்ணுறக்கூடியவங்களுக்கு இந்த அவார்டு அப்படிங்கிறது ஒரு பூஸ்ட் மாதிரி. இதை நம்ம எடுக்கும்போது தான் இன்னும் வேகமாக ஓடணும் அப்படிங்கிறத நம்மளால் எடுத்துக்க முடியும். இதை தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கோ தன்னை பெருமைப்படுத்துறதுக்கான ஒரு அவார்டு கிடையாது, தன்னை மேலும் வளர்த்துக்கான ஒரு அவார்டு. நான் இப்போ வந்து அடுத்த அவார்டு வந்து கவர்னர்கிட்டையோ இல்லை வந்து பிரதமர்கிட்டையோ வாங்குறதுக்கான பிளான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ அதை வாங்கணும் அப்படின்னா சாதாரண போய் நின்றா வாங்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க்கை என்ன மாதிரி அப்படிங்கிறத தேர்வு பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் போலீஸ் ஸ்டேஷனில் கவுன்சிலிங் நம்பராக இருந்து ஒரு 500 குடும்பங்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன். கோர்ட்டில் சட்டப்பணிக்குழு உறுப்பினராக இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் வந்து மருத்துவக்குழு ஆய்வு உறுப்பினராக இருக்கேன். இது போன்ற நிறைய என்ன நான் சொல்லணும்னா இந்த ஒரு நாள் போதாது. அந்த அளவுக்கு நாங்கள் சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட எனக்கு வந்து இந்த டாக்டரேட் வாங்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. என்னுடைய சிறந்த ஒரு நண்பர் அவர் வந்து, மேடம் நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, டாக்டரேட் வாங்கினா தான் உங்களுக்கு அது பெருமைன்னு சொன்னார். அன்புக்குரிய என்னுடைய ரொம்ப பாஸ்தற்குரிய சகோதரர் ராஜசாகர் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த டாக்டரேட் வந்து நான் முன்னாடி என்னை டாக்டர் குத்தமணி அப்படின்னு போடும்போதெல்லாம் சகோதரர் கட்டபொம்மன் சாரும் ராஜசேகர் சார் தான் என் கண் முன்னாடி வந்து நிற்பாங்க. உங்களுடைய இந்த முயற்சியை நான் முன்னெடுத்து இன்னும் பல சாதனைகளை நான் நிகழ்த்தி பெண்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய நோக்கம். நான் வந்து என்னுடைய கனவு, எங்களுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் என்ன அப்படின்னா, பெண் தொழில் முனைவர்களை அதிகமாக உருவாக்கணும், பெண் தொழில் அதிபர்களை நிறைய உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்குறோம். எனவே உங்களை சந்தித்ததுலேயும் அவார்டு வாங்கின சகோதர சகோதரிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தமிழை காப்போம், விவசாய வேதனையை தீர்ப்போம். தமிழை பேசி விவசாயத்தை நேசி, தமிழ் மண்ணை சுவாசி. தமிழனுக்கே விவசாயம், அதுவே நமது விவசாயம் என்று சொல்லி இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்ததற்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். காரணம் என்னன்னா, எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்கலாம், நான் வாங்கியிருக்கேன். அதே போல் டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் ஐயா அப்துல் கலாமுடைய அவார்டு இந்த நேரத்தில் வாங்கினதில் விவசாயியாகிய நான் என்னையும் மதித்து ஆய்வு செய்து இந்த நிர்வாகம் பார்த்துருக்குன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பெருமை மதிப்பிற்குரிய ஐயா இன்று பிறந்தநாள் காண இருக்கக்கூடிய ஐயாவுக்கு எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வழக்கறிஞர் ஐயா சித்திரவீர் அவர்களுக்கும், சமூக ஆர்வலர் மதிப்பிற்குரிய சுரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய விவசாய சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து, நிறைய பேர் கருத்துக்களை சொன்னீர்கள். இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றவர்கள் நிறைய விஷயங்களை இன்னைக்கு பகிர்ந்து கொண்டோம். அதாவது படிக்க படிக்க நிறைய படிச்சுட்டு இருக்கணுமா புத்தகத்தை.
படிப்புக்கு மீறி ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் படிப்பு என்பது அறிவுக்காக மட்டுமே என்று சொல்வார்கள். இருந்தாலும் படித்தால்தான் அறிவை வளர்க்க முடியும். அதே போல ஆசிரியர் தந்தை அவர்கள் அருமையாக சில அறிவுரைகளை கூறினார்கள், மிக சிறப்பாக இருந்தது. அதே போல விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ தொழில் பண்ணலாம், சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனால் உணவை உண்ணுவதற்கு விவசாயம் மட்டுமே தான். நம்மெல்லாம் உயிரோடு உணர்வோடு நல்ல உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் என்றால் இயற்கை பாரம்பரிய உணவுகளை நாம் உண்ண வேண்டும். அந்த எப்படி உண்ண வேண்டும் என்றால் நாம் இயற்கை விவசாயத்தை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஒரு பழமொழியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு ரீசன் என்ன? தனி ஒரு மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேஸ்ல தோப்பு ஆகாது. கரெக்டா? சோ ஒரு ஆலமரம் இருக்கு அந்த இடத்துல, அப்ப தோப்பாகும் ஆகாதா? ஒரு ஆலமரம் இருக்கு, இல்ல பெரிய அரச மரம் இருக்கு, அங்க ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? அந்த பிளேஸ்ல நிறைய குருவிகள் வரும், அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு தோப்பாயிடும் இல்லையா? சோ முன்னாடி காலத்துல சொன்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் தான். ஆனா அதை என்ன பண்ணக்கூடாது? கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணக்கூடாது. சோ ஒரு சில விஷயங்களை நம்ம பாசிட்டிவாவும் நம்ம கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா மட்டும்தான் தனிமரம் தோப்பாகாது. தென்னை மரமா இருந்தா ஆகாது, வாழை மரமா இருந்தா ஆகாது, ஆனா அரச மரமா இருந்தா ஆகும் இல்லையா? அதே மாதிரிதான் இப்போ நம்ம மூவில எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஹீரோன்னு சொல்லுவாங்க. யாரு சொல்லுவாங்க? ஸ்கிரீனுக்கு முன்னாடி நடிக்கிறாங்க இல்லையா, அந்த பர்சனை தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. சோ ஒரு நல்ல பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு ஒரு மூவில. யாரு ஃபைட் பண்ணுவார் ரியலா? ஹீரோ ஆக்ட் பண்ணுவாரா? ஹீரோ ஆக்ட் பண்ணுவாரா? ஹீரோ ஃபைட் பண்ணுவாரா? ஹீரோ ஆக்ட் தான் பண்ணுவாரா? அங்க ஃபைட் ரியலா பண்றது யாரு? டூப்னு ஒரு பர்சன். கரெக்டா? அந்த ஹீரோ மாதிரி ஒரு பர்சன் தான் என்ன பண்ணுவாங்க? டூப் ஆகிய அந்த பர்சன் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு எல்லாருக்குமே நம்மளோட லைஃப்ல, ரியல் லைஃப்ல நம்ம எல்லாருமே ஹீரோவா நினைச்சிட்டு இருக்க பர்சன் டூப்பாவும் இருக்கலாம், டூப்பா நினைச்சிட்டு இருக்க பர்சன் ஹீரோவா இருக்கலாம். ஸோ யாரை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜட்ஜ் பண்ணக்கூடாது. லைக் பம்மல்கே சம்பந்தத்துல கமல்ஹாசன் சொல்வார் இல்லையா, கட்டிப்புடி வைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த டாக்டரேட் அவார்ட் நமக்கு எல்லாருக்கும் என்னது? நம்மளை அப்ரிஷியேட் பண்றதுக்கான கட்டிப்புடி வைத்தியம் தான். ஸோ எல்லாருமே இதை உங்களோட லைஃப்ல பாசிட்டிவா எடுத்துட்டு மேல மேல நீங்க என்ன கோல் அச்சீவ் பண்றீங்களோ அதை அச்சீவ் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இவ்விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த கட்டபொம்மன் ஐயா அவர்களுக்கும் நமது சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் விருது பெற்ற அனைத்து விருதாளர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்வை இனிதை முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்ததொரு விருது விழாவில் சந்திக்கும்.